அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்ன வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பில் கட்டி தூக்கப்பட்டிருக்கிறார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுமரத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடுமணலிலே போட்டு இழுத்துச் செல்லப்படுகிறார். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கப்படுகிறார். இரண்டாக கடைசியிலே கிழிக்கப்படுகிறார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அசிங்கமான வார்த்தைகளால் திட்டப்படுகிறார். மக்கள் மன்றத்திலே வைத்து நிர்வாணப்படுத்தப்படுகிறார். இறுதியிலே அவருடைய மர்மஸ்தானத்திலே அம்பினால் குத்தி ஷஹீதாக்கப்படுகிறார். ஊர் பிரஸ்தங்கம் செய்யப்படுகிறார்கள், அதாவது ஊரை விட்டு ஒதுக்கப்படுகிறார்கள். சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அடி வாங்குகிறார்கள், உதை வாங்குகிறார்கள். இப்படியான சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم. உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வராமல் இலகுவாக சொர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிலை என்ன தியாகம் செய்திருக்கிறோம் இந்த தீனுக்காக. இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்காக நானும் நீங்களும் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம். இந்த ஈமான் நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி எதை நாம் இழந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக ஒரு அடிபட்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக ஒரு ஏச்சு வாங்கி இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறோமா? எதுவுமே செய்யாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் செய்து கஷ்டப்பட்ட அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வராமல் இலகுவாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் லேசா கிடைக்காது சொர்க்கம்.